உலகத்தில் நிச்சயமாக நல்லவங்க இருக்காங்க. அதில் சந்தேகமே கிடையாது. கொஞ்சம் நஞ்ச சந்தேகம் இருந்தாலும் அது தீர்ந்து போச்சு. நம்ம கதையில் வரும் கீதாவுக்கு. கீதா ரொம்ப நல்லவ, தங்கமான மனசு. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்க மாட்டேன். ஒரு ஆளை நம்புறதுக்கு முன்னாடி பல டெஸ்ட்டுகள்லாம் வைப்பேன். அந்த டெஸ்டெல்லாம் பாஸ் ஆனால் தான் கீதா நல்லவங்க அப்படின்னு ஒத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு புத்தி சிகாமணி பெத்த பொண்ணு அவ. ஏன்னா அவ அப்பா இதெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. யாரையும் நம்பக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும், பண விஷயத்தில் சிக்கனமாக இருக்கணும், குடும்பத்தை குடித்தனத்தை நல்லா நடத்தணும், தடித்தனமாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் படித்து படித்து சொல்ல அதெல்லாம் கீதாவுக்கு மண்டையில் ஏறிடுச்சு. அதனால ரொம்ப தங்கமான நல்ல பெண்ணாக வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டு ஹாப்பி லைஃப். எங்க நம்ம அட்லாண்டா தான். புருஷன் ஐஐடியில் படித்தவர், பிரைட் ஃபெலோ, நல்ல பிச்சு உதறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, விற்கிறாரு, போகிறாரு, எல்லாம் செய்கிறாரு. கீதாவுக்கு ஒரு பிரதர். அந்த பிரதர் கொஞ்சம் உருப்படாத பிரதர். அந்த உருப்படாத பிரதருக்கு குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்குள்ள வாய் தொடுக்கு வேற அப்பப்போ கேள்விகள்லாம் கேட்குற போது கீதாவோட பிரதரை போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க. எங்க சொந்த வீட்டில் இருந்த இவரு அதான் ஆசைப்பட்டாரு. யாரு? கீதாவோட பிரதரும். ஐயோ, இது போதும், எனக்கு பட்டது போதும் பெண்ணாலே, சுட்டது போதும் சொல்லாலேன்னு சொல்லிட்டு அவஸ்தப்பட்டுக்கிட்டு கிடந்தாரு. அதே நேரத்தில் விடிவு காலம் வராதா, விடிவு காலம் வராதான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த போது இவரை வழி அனுப்பிச்சிட்டாங்க. சந்தோஷமா, அப்பாடி தொல்லை விட்டுது அப்படின்னு அவங்க இருக்க. அந்த தொல்லை எங்க போச்சு? சிஸ்டர் அவ வீட்டுக்கு வாசல்ல போய் இவர் கிடக்க, யாரது வாசல்ல யாரோ இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு புருஷனை வான் பண்ணி துப்பாக்கி இருந்தா எடுத்துங்க. எங்கடி இருக்கு துப்பாக்கி? நிறைய பாக்கி தான் இருக்குன்னு சொல்ல, யாரோ தாடி மிசைமா வாசல்ல வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா சொந்த அண்ணன் நடேசன். சொந்த அண்ணன் நடேசனுக்கு வந்து உட்காந்துருக்கான். ஐயோ, நடேசா நடேசா என்னப்பா ஆச்சு? இங்க வந்து உட்காந்துட்டு கிடக்க, எங்க வீட்டு வாசல் தோட்டத்துல, இங்கிருந்து ஒரு 300 மைல் தள்ளி இருப்ப, எப்படி வந்த? பஸ்ல தான். என்னது பஸ் இல்லையா? கிரேஹவுட்ல ஏறி வந்துட்டேன். சரி, எதுக்கு பொட்டி படிக்கலாம்? ஒரே ஒரு ஏர் பேக் தான் அதுக்குள்ள இருக்கு ரெக்கார்டுங்கிறதெல்லாம். ஆனா பாவி, உடம்பெல்லாம் சரியா இல்லாம இருந்தியே, உன்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து எங்க கழுத்தா இருக்க வந்துட்டியா அப்படின்னு ஓப்பனா கேட்க, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்னு சொல்றதெல்லாம் பொய்யா? ஐயோ, பிளட் இஸ் லைட்டர் தென் வாட்டரா, திக்கர் தென் வாட்டரான்னு புரியலையே. வீட்டு வாசல்ல அம்மா தாயேன்னு வந்து இருக்கிறவன இவ்வளவு கேள்வி கேட்கிறிய, சொந்த அண்ணனை போய் அப்படின்னு அவன் கேட்க, கீதா ஆஹா, அப்பா சொல்லியிருக்காரு சொந்தக்கார யாரையும் நம்பக்கூடாது, சொந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள, சரி சரி வா வா உள்ள வா, ஜாக்கிரதை, அழுக்கா இருக்கு, முதல்ல போய் குழி அப்படின்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டு அவனும் சரி வந்த இடம் நல்ல இடம் அப்படின்னு நினைச்சு உள்ள போய் குளிச்சு கிழிச்சு எல்லாம் ரெடியாகி ஒரு மாதிரி அவ வச்சிருக்கிற பவுடர் சென்ட்டு கிண்டல் அதையும் போட்டுக்கிட்டு ஏர் பேக்கை திறந்து ஒரு நல்ல பேண்டி சட்டையை போட்டுக்கிட்டு வரும்போது, பரவாயில்லையே அண்ணன் பொழிச்சுன்னு இருக்கானே அப்படின்ட்டு, என்ன சாப்பிட்ற? உனக்கு தான் தெரியுமே எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும், மாவு இருக்கா? கொஞ்சம் இருக்கு, சாயங்காலம் வந்தா என் ஹஸ்பண்டுக்கு தோசை தான் பிடிக்கும்னு. சரி ரைட் வேண்டா, அப்போ வழக்கம் போல ஒரு உப்புமா கிண்டுவி, அந்த உப்புமா இது கிண்டி கொடுத்தேன்னா பரவாயில்ல, இன்னைக்கு அவருக்கு ஃப்ரெஷ்ஷாக அதை பண்ணிட்டு இந்த தோசை மாவு வாத்து போடுறேன், ஒரு 2-3 தோசை தான் இருக்கும், ஓகேயா? எப்படி போதும்? போதாதா? என்ன பண்ணுறது,
இன்னும் கொஞ்சம் அதுலேயே மாவு கரைச்சி விட பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லி இல்லையோ 4-5 தோசையை கொடுத்து விஷயத்தை முள்ள கேட்குற போது எனக்கு குடும்பத்தில் நம்பிக்கையே இல்லை, நிம்மதியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தர் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன், அவஸ்தைப்படுறேன், மன நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன், அப்படி இப்படி நான் சொல்லையோ. எல்லார் வீட்லையும் அப்படித்தான் ஐயா. என் புருஷனை கேளு, தனியாக பேசு, கதறி கதறி அழுவார். என்கிட்ட தனியாக கேளு, நானும் கதறி கதறி அழுவேன். வீட்டுக்கு வீடு வாசப்படி, குடும்பம்னா அப்படித்தான். இதெல்லாம் பொறுத்து போகாமல் இவ்வளோ வருஷமாச்சு கல்யாணம் ஆகி, இன்னும் அவனுக்கு அறிவு அல்ல அப்படின்னு கேட்க, ஐயோ எவ்வளவோ அறிவு வந்தாலும் 1-2 உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத குத்தி காட்டி திட்டுறாங்க. ஏண்டா சிகரெட் பிடிச்சேங்கிறாங்க, ஏண்டா குடிச்சேங்கிறாங்க, ஏண்டா இதை பண்ணேங்கிறாங்க, ஏண்டா அதை பண்ணேங்கிறாங்க, இங்கே உட்காந்தா தப்பு, அங்கே உட்காந்தா தப்பு, அங்கே பண்ணாதே இதை பண்ணாதேன்னு அட்வைஸ் மேலே அட்வைஸா பரவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல கொஞ்சம் மனசு இறங்கி என்ன பண்ணுங்கிற, கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து, கொஞ்ச நாளைக்கு, எத்தனை நாளைக்கு, ஒரு 6-7 ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா அப்படிங்க. அது ஹஸ்பண்டுக்கு பிடிக்காதா? என்ன பிடிக்குமே, எனக்கு ஒன்றும் பிடிக்குமா, 2-3 நாளைக்கு பிடிக்கும். அப்புறம் ஒரு சுயரூபம் தெரிஞ்சதுன்னா உன் வீடு எவ்வளவோ பெட்டர்னு போயிடுவேன். அதே மாதிரி என்னுடைய சுயரூபம் உனக்கு ஒரு வாரத்தில் தெரிஞ்சு போகும். அப்போ என்ன பண்ணுவ நீ? அப்போ நான் ஒன்று பண்ண போகிறேன். அந்த கிறிஸ்டியன் மிஷினரி ஒன்று இருக்கு, அங்கே போய் கிறிஸ்டியனா மாறி அங்கேயே இருந்துடும். ஐயோ ஐயோ நம்ம அப்பாலாம் கட்டி காத்த குலத்தை மாற்றி கிறிஸ்டியனா மாறுறேங்கிறேடா, என்ன அநியாயம் இது, அடா பாவி, நம்ம குடும்பம் குலம் எல்லாம் என்ன ஆகும்? அந்த கவலை இருந்தா கவர்னர் என்ன இங்க வச்சு சொத்த போடு, என்ன பிளாக்மெயில் வர பண்றியா, பிளாக்மெயில் அப்படின்னு சொல்லி அவன் நல்லா சாப்பிட்டுட்டு விட்டுட்டு போய் படுத்து கொஞ்ச நேரம் தூங்குற போது ஃபோன் பண்ணி விட்டாள் நடேசன் வீட்டுக்கு. என்னாச்சு, சண்டையா? வழக்கம் போல எப்போ பாரு சண்டையை போட்டு புருஷனும் புஞ்சாதியை எலியும் பூனையும் இருக்கீங்களே. அவன் என்னடான்னா பஸ்ஸையோ எதையோ பிடிச்சி இங்கே வந்து எங்கள் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு கிடக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்கான்னு சொன்னேன். என்னெல்லாம் வியாதி இருக்குங்கிற லிஸ்டெல்லாம் கூட கேட்டால் கிறிஸ்டியனா மாறிட போகிறேங்கிறான். என்னது மாற சொல்லு, என்ன வேணா தன்னுடைய, ஏன் கிறிஸ்டியன் முஸ்லீமாக போ சொல்லு, அப்போ தான் டெரரிஸ்ட் அகிரிஸ்டாக கூட ஆகி சந்தோஷமாக இருக்கலாம் அவன் அப்படின்லாம் சொல்ல. ஏன் கிறிஸ்டியனில் டெரரிஸ்ட் கிடையாதா, இல்லை ஹிந்துஸில் டெரரிஸ்ட் கிடையாதா? எல்லாத்துலேயும் தான் டெரரிஸ்ட் இருக்காங்க. அதனால இல்லை, இவனுக்கு பிடிச்சது அமைதியான கிறிஸ்டியன் மதம்ங்கிறான். என்னது அமைதியான கிறிஸ்டியன் மதம்? புத்த மதத்தில் போய் சேர சொல்லு, புத்திஸ்ட் ஆட்டம். புத்தி இல்லாதவனுக்கெல்லாம் புத்த மதம் தான் பெஸ்ட். என்னது ஆசையை திறந்தால் துன்பங்கள் ஒழியும்னு சொல்லி பெரிய ஆசையை உண்டு பண்ணாரு மனசுல அந்த புத்தரா. போட்டோம் அங்க போனா தான் இவனுக்கு புத்தி வரும். புத்தராம் புத்தர் அப்படிலாம் சொல்லி அவ கத்த, என்னப்பா இது உக்ரமா இருக்கு, இவனை எப்படி வெளியே அனுப்புறதுங்கிறது பெரிய இஷ்யூ ஆயிடும் போட்டு இருக்கேங்கிற போது வேலை முடிச்சுட்டு சாயங்காலம் அவ புருஷன் ஹாப்பியா ஹலோ கீத் அப்படின்னு வந்தார். கீதா யோ ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு சொல்லி, யார் 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 யாரு, குட் குட் குட், ஈவினிங் நல்ல பார்ட்டியா இன்னைக்கு அப்படின்னு கேட்க, பார்ட்டியா, இருக்கிற பாட்டில காலி பண்ணிட்டு உனக்கு ஒண்ணுமே இல்லாம வச்சிருவான். யாரு? மச்சான் வந்திருக்கான். மச்சான்? மச்சானா? ஐயோ அவன் இப்ப வந்தான், திடீர்னு பஸ்ஸை பிடிச்சிங்க வந்திருக்கான், வீட்டுல ஏதோ சண்டையா, சண்டை மண்டை உடையுதுன்னு சொல்லிட்டு ஒரு 5-6 மாசம் இங்க இருக்க அப்படின்னு சொல்றவன் திக்குவாய் ஆயிட்டான். பாவம் வந்தவன் தன்னுடைய தங்கச்சி புருஷனோட உயிரா பழக ஆரம்பிச்சு 2-3 பெங்கெல்லாம் போட்டுக்கிட்டு கையில காலில் விழுந்து இதை பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், மனசு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி, நீ ரொம்ப டீசன்ட் நைஸ் ஃபெலோப்பா, நீ தான் எனக்கு வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணலாம் சொல்ல, அவன் கொஞ்சம் போதையில மனசு இறங்கி ஒன்றும் ஒரி பண்ணாத, ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ நடேசா, அன்னைக்கு நான் ஒரு சிஸ்டர் லவ் பண்ணுற போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, அந்த உதவிக்கு நான் இன்னைக்கு இந்த உதவி உனக்கு பண்ண தயாரா இருக்கேன் வாயில சொல்ல. ஆஹா வார்த்தையை கொடுத்து விட்டான், இனிமே மீற மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு நல்லவன் அவன் சொல்லி, மாப்பிள்ள நீடூழி நல்லா இருக்கணும், ஒரு நல்லவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சே, நல்லவனும் கெட்டவனும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணிச்சே அப்படின்னு அவன் சொல்ல, 2 பேரும் கென்னு சிரிச்சுக்கிட்டு பாட்டில காலி பண்ணிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஜாலியா பேசி ஈஸி எல்லாம் பண்ண, அந்த பக்கத்துல இருந்த சிஸ்டர் இதெல்லாம் கேட்டுட்டு, ஐயோ புருஷனை வளைச்சு போட்டானே நடேசன்,
இங்கேயே தான் இருப்பான் போல் இருக்கு அப்படின்னு நினைக்க, அப்படி இப்படி ஒரு வாரம் போக நம்ம நடேசனும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டான். என்ன அவன் வார்த்தை கொடுத்துட்டானே, யாரு சம்பாதிக்கிற மனுஷன், இங்கேயே கூட இரு, ஒன்றும் ஒரி பண்ணாதே, நாங்கள் 2 பேர் தான். பையன் அமக்களமாக படித்து கிடிச்சு முடிச்சு சம்பாதிக்கிறான், பையனும் மருமகளும் ஆஸ்திரேலியாவில் ஜாலியாக இருக்காங்க. நாங்கள் 2 பேர் தான், இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, வாசல் இருக்குது, அது இருக்குது, உனக்கு இல்லாத இடமா இருன்னு சொல்லி ஒரு வீக் மொமெண்ட்டில் சொன்னதை இவன் நடேசன் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருக்க, சிஸ்டருக்கு என்ன இருந்தாலும் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் தானே, பிரதர் இங்கே இருந்தால் ஓகே, சரி இருந்து தொலையிட்டோம், புருஷனுக்கு அவனுக்கு சண்டை கண்ட வந்தால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பழைய கதைகள் இதையெல்லாம் பேசி ஈஸி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக எல்லாம் இருக்காங்க. அவனுடைய உடம்பு சரியில்லாததுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஒரு டிரைவ் மாதிரி போய் அவனுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் அவன் ஜாகையே அட்லாண்டாக மாறுது நடேசனுக்கு. ஸோ கிறிஸ்டினா மாறலாம் நினச்சவனுக்கு தங்கச்சி மனம் கொடுத்து விட்டால், இடம் கொடுத்து விட்டால் அப்படின்னு பார்த்தோம். ஒரு 10 நாள் 15 நாள் ஜாலியாக எல்லாம் நடக்க போக வைக்க போக எல்லாமே நடக்க முடியுமா? இவன் உடம்பு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வாக்கிங்கு கீக்கிங்கு பைக்கிங்கு ப்ளஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தான் பாவம். அதாவது அந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டியிருக்கான், அவனுக்கு திடீர்னு யாரோ சொல்லிட்டாங்க பைக்கிங் பண்ணால் வெயிட் குறையும், அது குறையும், இது குறையும், நிறைய ஸ்டாமினா வரும்னு சொல்ல, அவங்க வீட்டு தங்கச்செடிய புருஷன் வச்சிருந்த பழைய சைக்கிள் ஒன்று எடுத்தான், ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு லானில் அப்படி இப்படி ஓட்டுற போது, இங்கெல்லாம் ஓட்டாத, லானெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, எங்கே தான் ஓட்டுறது, கற்றுக்கிறதுக்கெல்லாம் கிரவுண்ட் இருக்குது, அது இருக்குது, ரோட்டில் ஓட்டு, நீ தான் சின்ன வயசில் குரங்கு படம்லாம் போட்டு சைக்கிள் பிரமாதமாக ஓட்டுவியே அது இதுன்னு சொல்ல, இவன் ஒரு 60-65 வயசு அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு, அதுவும் நல்ல டால் சைக்கிள், பிரதரெல்லாம் ரொம்ப டாலு, இவனும் ஓரளவுக்கு டால் தான். ஸோ அதனால் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஓட்டுறதுக்காக ட்ரை பண்ணி அப்படி இப்படி பண்ணுற போது கொஞ்சம் ஓரளவுக்கு பழகி வரும்போது ஒரு பள்ளத்தை ஒரிக்காமல் தொபேல்னு பள்ளத்தில் விழுந்து அடி குண்டக்க மண்டக்க விழுந்து தொலைச்சு அடிபட அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் அடிபட்டு கழுத்துக்கிட்டெல்லாம் ஃப்ராக்சர் ஆகி படுத்த படுக்கையாகி விட்டான். அவ்வளவுதான், பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதாவது வந்தான், ஏதோ சோத்தத்தின்லாம் இருந்தான், சாயங்காலம் வந்தா ஜோக்கு கடிச்சு பேசலாம், வைக்கிறான், போகிறான், வீட்டில் அவன் பாட்டுக்கு ஓரமாக இருக்கான். பெரிய வீடு 5-6 பெட்ரூம் இருக்குது, ஒரு பெட்ரூமில் ஓரமாக இருந்துக்கிட்டோம் பிரதர், பிளட் ஸ்டிக்கர்னு நினச்சது போக, இப்போ அந்த பய சைக்கிள் கற்றுக்கிறேன் பெரு வழின்னு கையக்காலை உடச்சிக்கிட்டு கழுத்தை உடச்சிக்கிட்டு கிடக்கான். ஆஸ்பத்திரியில் ஒரு 20 நாள் 30 நாள் கிடந்துட்டு இப்போ வீட்டில் வந்து கிடக்கான். யார் அவனுக்கு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறது, பெரிய அவஸ்தையாச்சு. அவங்க வீட்டில் அதெல்லாம் முடியாது, இவ்வளோதான், நாங்கள் தான் அனுப்பிச்சாச்சு, இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுங்கிறாங்க. அந்த பத்தினி மாதர்குல மாணிக்கம் எப்போ என்னை விட்டுட்டு நம்பிக்கை இல்லாமல் போனானோ அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான், என்ன பண்ணுறது தெரியல, எங்கே பொக்கி படுகி ஐயோ அப்பான்னு இருக்க. அவங்க அங்கேருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வச்சு போய் அவனுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ண, பாத்ரூம் போகிறதுக்கு ஹெல்ப்பு, அதுக்கு ஹெல்ப்பு, இதுக்கு ஹெல்ப்பு, எப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அதுக்கே $200-250 செலவு பண்ண வேண்டியிருக்கு. மாதத்துக்கு ஒரு $6000. என்னதான் அண்ணனாக இருந்தாலும் பணம் செலவழிக்க மனசு வருமா? அண்ணனுக்கு வருமானம் ஏதோ பென்ஷன் கின்ஷன் அது இது சோஷியல் செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து 2000 தான் வருது, பாக்கி 4000 கையை விட்டு கொடுக்கணுமே. சண்டை மண்டை உடையுது, என்ன பண்ணுவாங்க, பணம் வேணுமே, பணத்துக்காக அப்படி இப்படி ஒரு மாதிரி குணமாரத்துக்குள்ள பெரிய பாடாயி ஒரு நர்ஸு வந்து சேர்ந்தா கடைசியில், திரேசான்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த கதையின் டைட்டில், மகள் தெரேசா. அதாவது மதர் தெரேசாவை பற்றி கேள்விப்பட்டுறீங்க, இவங்க மகள் தெரேசா. ஏன் அந்த தெரேசா ஒரு ட்ரைனிங் என்னவோ தெரியல, அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இந்த அம்மா பண்ணுற நல்ல காரியங்கள்லாம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். 24 மணி நேரமும் சேவை 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 அப்படின்னு சொல்லி எல்லா சேவையும் செய்கிறாங்க. கரெக்டாக நடேசனுக்கு நர்ஸாக வந்து சேர மினிமம் வேஜ் தான், பணத்துக்காக அவங்க ஆசைப்படலை. பட் 8 ஹவருக்கு கொடுத்தா 10 ஹவர் வேலை செய்வேன். அந்த அளவுக்கு கவனிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுற போது வீட்டில் ஆகா என்ன இருந்தாலும் நடேசன் அதிர்ஷ்டக்காரன், இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் கொடுக்குற பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட
நடேசன் அந்த சின்ன பொண் ஹெல்ப் எல்லாம் பண்ண வைக்க போக ஓரளவுக்கு இப்படி தேறி கீறி வரான். மகள் தெரேசா மகள் தெரேசான்னு சொல்லிட்டு இருந்தாலும் பார்வையில் குறும்பு பார்வை நிறைய இருக்குது மகள் தெரேசா விட்ட. ஏன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கிற வெள்ளை வெள்ளை கருப்பம் எல்லாம் ஒரு மாதிரி மாறவா இருக்கிற ஒரு பெண்ணு. மேபி அம்மாவோ அப்பாவோ வெள்ளைக்காரி, அப்பாவோ அம்மாவோ கருப்பம், அந்த மாதிரி 2 பேரும் மிக்ஸ் ஆகி பிறந்த ஒரு பெண். ஒரு 27 28 வயசு இருக்கும். இளமையின் வாசலில் நல்ல ஜோரா இருக்கா. அவ கொடுக்குற எக்ஸசைஸ் அதெல்லாம் போதுங்கிற அளவுக்கு அவன் நிறுத்தினால இல்லை, இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணலாங்கிறான். ஏன்னா அவளுடைய வனப்பு அப்படி, அழகு அப்படி. அவள் கண்ணால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவள் சொல்கிறதெல்லாம் செய்யறான். இவன் ஆச்சரியமாக இருக்க எல்லாருக்கும். டே இந்த அளவுக்கு ஒபீடியண்டா ஒரு பேஷண்ட்டா. ஆனால் அவன் மனசில் ஓடுறது பல விஷயங்கள். ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் நமக்கு கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை, நம்ம போய் அப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்க. ஏண்டா டே 60-65 வயசில் யோசிக்கிற விஷயமா இது? 27 வயசு பொண்ணு அது அப்படின்லாம் மனசாட்சி சொன்னாலும் வயசுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்ப்பா? மனசு இளமையாக இருந்தால் வயசு இளமைதான் சொல்லி தண்ணியை திருப்திப்படுத்திக்க. அப்படியாக போக ஒரு 3-4 மாதத்தில் கிடன்னு சரியாயிடுறான். இப்போ இவங்களுக்கு $16,000-17,000 கையை விட்டு செலவிச்சிட்டாங்க. என்னதான் பிரதராக இருந்தாலும் $15,000-16,000 கொடுக்கறதுக்கு மனசு வருமா? வரலை. எவ்வளவோ கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் இவனுக்கு 2,000 தான் வருது. அது போக ஒரு 2-3,000 கையை விட்டு போகிறதுனால கோபம். மகள் தெரேசா வேற இவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணுறா, வைக்கிறா, போகிறா. சீப்பாக இருந்தாலும் அவங்க வீட்டில் சொல்லி எனக்கு பணத்தை அனுப்புனா அவங்க 10 பைசா அனுப்ப மாட்டேன்றாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க, நடேசா உன் கஷ்டம் எனக்கு புரியுது, பாரு உனக்கு செலவழிச்சு பணத்தை அனுப்புன்னு சொன்னால் மாட்டேங்கிறாங்க. என்னாலும் பரவாயில்ல சாகட்டங்கிறாங்க. அந்தளவு கல் மனசாக இருக்காங்களே எங்ககிட்டயே. உங்ககிட்ட எப்படிலாம் இருந்திருப்பாங்க நினச்சி பார்க்கவே வைத்த கலக்குது. அது இதெல்லாம் சொல்லு இவங்கெல்லாம். என்ன எப்படியாவது பணத்தை கலெக்ட் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்ல. எப்படியாவது டைவர்ஸை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பாதி எனக்கு வந்துடும்னு சொல்ல. அப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்னு அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா இவனுக்கு பணம் வரும். அந்த பணத்திலேருந்து தனக்கு வர வேண்டிய ஒரு $15,000-16,000 எடுத்துக்கிட்டு பாக்கியை இவங்க கையில் கொடுத்து, இல்லைனாக்கா அக்கௌண்ட்டில் போட்டு வட்டி கிட்டி வர வச்சு இவன் லைஃப்பில் ஏதாவது பண்ணி தொலைக்கட்டும், எங்கேயாவது வெளியூர் போகணுன்னா போய் தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி கீதாவும் அவள் புருஷனும் டிசைட் பண்ணுறாங்க. அதாவது நல்ல எண்ணத்தில் தான், ஒன்றும் தப்பாக இல்லை. அவங்களுக்கு அவங்க பணம் வரணும், அதே நேரத்தில் இவனும் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கு பணம் வேணும். அப்படி இப்படி எங்கேயாவது போய் தொலைஞ்சு அவன் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்தால் நம்ம அதை நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? ஆஸ் எ சிஸ்டர் என்னால் முடிஞ்ச செஞ்சுட்டு அதுக்கு என்னுடைய கணவனும் கோஆப்ரேட் பண்ணிட்டாருன்னு அவங்க மனசு முழு திருப்தி, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, திருப்தியில் தழும்பி வழியுது அப்படியே. இவனுக்கும் அதே மாதிரி ஐயோ இதுக்கு ஒரு வழி கிடைச்சதுன்னா நல்லது தான், நமக்கும் ஃப்ரீடம் வேணும். எவ்வளோ நாள் தான் இவங்க முகத்தை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கிறது? அதுவும் இப்போ பணம் வேறு அவங்களுக்கு கொடுக்கணும் சொல்கிறாங்க. எல்லாம் சரின்னு ஒழிஞ்சதுன்னா ஓகே. ஒரு 5-6 மில்லியன் பணம் இருக்குது, பாதி வந்ததுன்னா 3 வந்துடும் நமக்கு. அப்படி இப்படின்னு இவன் கணக்கு போட, சரி அதில் எது தொலைஞ்சாலும் அட்லீஸ்ட் 1 மில்லியனோ 2 மில்லியனோ வந்தால் கசக்குதா? ஓகே. இந்த மகள் தெரேசா கதையுடைய மாற்று கிளைமேக்ஸ், அதாவது ஒரு கிளைமேக்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தேன், நல்ல கிளைமேக்ஸ் தான். இருந்தாலும் இன்னொரு கிளைமேக்ஸும் நமது சூப்பர்வைசர் ஜூனியர் கணேஷ் அவர்கள் சொன்னாங்க. கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருக்குது, ப்ரெடிக்டபுளாக இல்லாமல் பளிச்சுன்னு மக்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்ல, ஓகே நியாயமாக தானே இருக்குது. நம்ம கதையெல்லாம் கேட்டு சஜஷன்ஸ்லாம் கொடுக்குற அவருடைய கருத்தை நாம் மதித்து மாற்றி சொல்லி விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவை சொல்கிறேன். அதாவது கீதாவுக்கும் அவருடைய ஹஸ்பண்டுக்கும் பிரதர் அடிபட்டு உதப்பட்டு மிதப்பட்டு ஒரு மாதிரி திருப்பி ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான். மகள் தெரேசா சேர்ந்து அப்படியே டெடிக்கேட்டட் சர்வீஸ் கொடுக்குற போதெல்லாம் அப்படியே உச்சி கொண்டு போகுது. என்ன இருந்தாலும் அண்ணனுக்கு அதிர்ஷ்டம் அதிகம்னு கீதா நினைக்க, மச்சானும் பரவாயில்லையே மச்சான் இருக்கு இவனுக்கு அவ்வளோ நினைக்க, அந்த மகள் தெரேசா பாவம் ரொம்ப சின்சியராக
இவங்க அண்ணன் நடேசனை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லபடியாக ரெக்கவர் ஆகிறாரு. ரெக்கவர் ஆகி வரும்போது நம்ம மகள் தெரேசாவும் நமது நடேசனும் ரொம்ப நட்பாயிடுறாங்க. அப்படியாக நல்லா போயிட்டுருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்குற போதே இவங்களுக்கு அடையிலே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் நம்ம அண்ணன். ரொம்ப நாளைக்கு அப்புறங்களா அண்ணனுக்கும் அதே மாதிரி தான் நடேசனுக்கும் அப்பா வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறந்தது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமென்ட்டு கிட்டத்தட்ட அந்த பெண்ணோடு ஓடி பிடிச்செல்லாம் விளையாட ஆரம்பித்து சைக்கிள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. எல்லாம் நல்லா போக விடுவாரா? யாரு மேலிருந்து ஒருத்தர் வேடிக்கை பார்க்குறாரு, அவர் தான். திடீர்னு பார்த்தா நம்ம மகள் தெரேசா ஒரு குண்டை தூக்கி போடுறா. எங்களோட வக்கீல் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் இப்போ போகிறார், காம்பன்சேஷன் $10 மில்லியன் கேட்குறாரு. ஏன்னா உங்கள் வீட்டில் வச்சு பல தப்பான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல நடேசனோட சிஸ்டர் ஷாக்காக எழுது 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 அப்படின்னு காதை தேட்டிக்கிட்டு கேட்க அவர் என்ன ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாருங்க அவங்க அண்ணன். அவரு இல்லைன்னா யார் அவரு? என்னது அப்பா 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 அப்யூஸா அப்படின்னு அந்த சிஸ்டர் கேட்க, அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, அதனால தான் வேறு வழி இல்லாமல் என் வக்கீல்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு சொல்ல, வக்கீல் அப்படி என்ன பண்ணாரு, என்ன பண்ணலைன்னு கேளுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அது வேறு பிளாக் மேஜிக் வேறு. அவருடைய ரூமில் பல படங்களை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, பிளாக் மேஜிக்கா என்னன்னு யோசித்து பார்த்தா நம்ம ஹிந்து கடவுள்கள்லாம் நிறைய பேர் கொஞ்சம் இவன் காலையில் எழுந்தவுடனே கடவுள் முகத்தில் முழிக்கணும்னு நினைக்கிறவன் நடேசன் அந்த படங்கள்லாம் வச்சுருக்கான். அது தவிர அவன் ஃபேமிலியில் கயாவானவங்க, காசி கயான்னு போய் தொலைஞ்சவங்க, மேலே போயிட்டவங்க படத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அதில் சில பாட்டிகள்லாம் அந்த காலத்து பாட்டிகள், தாத்தாக்கள், அந்த காலத்து தாத்தாக்கள் அந்த உடைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு பிளாக் மேஜிக் பண்ணுற ஆள் நினச்சிட்டா எனக்கு தெரியல. அப்படி இப்படி சொல்லி அதை சொல்லி இதை சொல்ல இவ ஷாக் ஆகி ஐயோ ஐயோன்னு கடவுளுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க பிரச்சனை ஆகிப்போச்சு, வக்கீல்லாம் வரப்போகிற நோட்டீஸு போலீஸ் இலிஸில் வந்துடும் போடுறதுக்கு பயமாக இருக்குன்னு அவன் பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ்ன்னு சொல்கிறான் இந்த பொண்ணு. அப்படிங்கும்போது என்ன பொண்ணு தெரியாமல் இவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா அவங்க புருஷன். ஆமாம் நல்ல காலம் அது ஒன்று தான் பாக்கி இருந்தது, அதுவும் பண்ணிட்டானா, வெரி குட், நீங்கள் தானே அடைக்கல கொடுத்தீங்க, எப்படியாவது போங்க சாவுங்கன்னு சொல்ல ஐயோயோ ஐயோயோன்னு கதற வேறு வழியே இல்லாமல் அவனு மேலே ஒரு கேஸை போட்டு அவனுடைய பங்கை பிரித்து அது எல்லாத்தையும் அந்த மகள் தெரேசா வாயடைக்கிறதுக்காக கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்ட போகிறாருங்கிற கவலையில் நான் பண்ணேன். அந்த பெண்ணு சந்தோஷமாக வந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஹாப்பி என்று முதல் ஹாப்பின்னு பாட ஆரம்பித்து போயிடுச்சு. இது வரைக்கும் 3 பேரை இதே மாதிரி ஏமாற்றி 18 வயசுலேருந்து பண்ணி இன்னைக்கு 27 வயசில் இவன் 4வது கேஸு. பணங்கணும் எல்லாம் கலெக்ட் பண்ணுற, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுற பணம்லாம் செலவழிஞ்சு போனால் உடனடியாக அடுத்தவனை பிடிச்சிருவேன். அவன் அமெரிக்கனாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கனாக இருந்தாலும் சரி, இந்தியனாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மத பேதம் இல்லாமல் பணம் இருந்தால் ஆளை பிடிச்சி அவ்வளவுதான் அப்படிங்கிடுவேன். ஸோ அப்படியாக நடேசன் இந்த கெட்ட வரியை வாங்கிக்கிட்டு பாவம் ஏதோ மனசில் நினைச்சாலே தவிர ஒன்றுமே நடக்காட்டாலோ நடந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் கேட்டு இவருக்கு இப்படிலாம் நடந்துருச்சான்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே சாக கிடக்கான் போர் ஃபலோ. அவன் தள்ள அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? தங்கச்சியும் மச்சானும் வெளியே போட எங்கேயாவது போய் தொழில் சொல்லி அனுப்ப இப்போ ஒரு நிர்கதியாக கவர்மெண்ட் ஹோமில் படுத்துக்கிட்டு கிடக்கான் நம்ம நடேசன். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.